ஆச்சரியமானவரே கூப்பிடுங்க, நம்பிக்கையின் தெய்வமே கூப்பிடுங்க, உண்மை தெய்வமே கூப்பிடுங்க. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. மறுபடியும் சொல்லுங்க, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. கையை நல்லா உயர்த்தி ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உங்கள் நாவின் சத்தத்தை உயர்த்தி ஐயா வாழ்க, வாழ்க. இயேசுவே, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, எங்கள் மேல் அசைவாடுவே, எங்கள் மேல் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். இயேசுவின் இரத்தத்தினால் இந்த இடத்தை, இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்தை, இயேசுவின் இரத்தத்தினால் இந்த ஜனங்களை, இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம், 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 ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க இயேசுவின் இரத்தத்தினாலன்னு சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, அதிகாரமுள்ள இயேசுவின் இரத்தத்தினால, அதிகாரமுள்ள இயேசுவின் இரத்தத்தினால எல்லா வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளின் வல்லமைகளை விட இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது, இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது, இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது. அந்த இரத்தத்தை தெளிக்கிறோம், அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறோம், அந்த இரத்தத்தில் சுகம் உண்டாவதாக, அந்த இரத்தத்தில் விடுதலை உண்டாவதாக. அப்படியே ஜோமங்க, ஜோமங்க, வாய் திறந்து, வாய் திறந்து அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. விடுதலை வருகிற வர, விடுதலை வருகிற வர, விடுதலை வருகிற வர, சுகம் வருகிற வர, தேவ கிருபை இறங்கி வருகிற வர ஒரு நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடும்போது உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் குடும்பங்களில் உள்ள சூழ்நிலைகள் மாறுவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக. எத்தனையோ முறை போராடி பார்த்து ஒன்றாக நினைக்கிற ஒரு சூழ்நிலைகள் மாறுவதாக.
உடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவி எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம். எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க கூட ஆண்டவர் இருக்கணும்னு? எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க குடும்பங்களோடு ஆண்டவர் இருக்கணும்னு? எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க சந்ததிகளோடு தேவ கிருபை இருக்கணும்னு? எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க பிள்ளைகளோடு தேவன் இருக்கணும்னு? எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படிப்பட்ட விரும்புகிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரே எங்க நடுவிலே உலாவுங்கன்னு சொல்லி கேளுங்க. எங்க நடுவிலே உலாவுங்க ஆண்டவரே கேளுங்க. எங்க நடுவிலே அசைவாடும்னு சொல்லி கேளுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா. உங்க சத்தத்தை நல்ல உயர்த்தி சொல்லுங்க. உங்க மகிமை இந்த ஏரியாவில் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எவ்வளவு நல்லவர் என்பதை இன்று நாங்கள் ருசித்து மகிமைப்படுத்த அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு கூறுகிறீர், நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர், நீர் எங்களை எவ்வளவா நேசிக்கிறீர் ஆண்டவரே.
கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் திவ்ய நாமத்தில் பிதாவே. உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அவருடைய திவ்ய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் தைரியமா தான் இருந்தேன். உங்க பாஸ்டருடைய அறிமுகத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது மாதிரி நடுக்கம் பிடித்தது அப்படின்ற மாதிரி. எனக்கு 2009 இருந்து 22 வரை நான் பாண்டிச்சேரியில் சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். பணி ஊழியர்கள். அதற்கு முன்பாக 2022 செப்டம்பர்ல இருந்து இதுவரை வடலூர் பகுதியில் ஆவதானபுரம் என்கிற இடத்துல எங்கள் சபை இங்கே இருக்கிற கூட்டத்தோட பண்ணலாம். ஸோ சின்ன சபை தான். இப்பொழுது ஆரம்பித்து 1.5 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆகிருக்குது. ஆண்டவர் கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் இதை நான் என்னுடைய அறிமுகமாக சொல்கிறேன் அப்படின்னா, பாஸ்டர் சொன்னது தான் எனக்கு முதல் மீட்டிங்னாங்க. எனக்கு தான் முதல் மீட்டிங். இந்த ஊருக்கு யாருமே எனக்கு கூப்பிடல. நிறைய இடத்துல வருஷம் நடந்த போயிருக்கிறேன். நிறைய இடத்துல கீபோர்டு வாசிக்க போயிருக்கிறேன். ஆனால் முறையாக முழுவதுமாய் இந்த இடத்துல கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்தினேன். தேவ கிருபைக்காக நான் கர்த்தரை உண்மையாக துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், முகஸ்துதிக்கா சொல்ல, உண்மையாவே இப்படிப்பட்ட ஒரு உள் கிராமத்துல இப்படி ஒரு சபையை கட்ட வைத்திருப்பது நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்க அதை ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. நம்ம பாடுற ஒவ்வொரு பாடல்களுடைய அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, உண்மை தெய்வமே அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி நம்ம பாடும்போது அந்த வார்த்தையினுடைய அந்த சத்தம்லாம் நம்ம ஊர் ஃபுல்லாமே அது பரவுது. அப்போ நமக்கு தெரியுது உண்மை தெய்வம் யாருன்னு. சொல்றது விளங்கிட்டீங்களா? விளங்குறீங்களா? விளங்குறீங்களா? விளங்குறீங்கன்னா அப்படிலாம் அமைன்னு சொல்லிருக்க மாட்டீங்க. அப்ப உண்மை தெய்வமே உருக்கம் நிறைந்தவர் அப்படின்னு பாடும்போது, அவர் உண்மை உள்ளவரா இருந்தா என்னை எல்லா விதத்திலையும் அவர் என்னை காப்பாற்றுகிறதுக்கு நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாடுற ஒவ்வொரு வார்த்தைகளும் வெறும் பாடல் கிடையாது, வெறும் வார்த்தைகள் கிடையாது. அதை விசுவாசித்து நம்ம பாடும்போது, அதை அறிக்கை பண்ணி பாடும்போது, உண்மையாவே தேவனுடைய அந்த கிருபையும் இரக்கமும் நம்மளை நிரப்பி கொண்டிருக்கு. இப்பொழுது நம்ம ஒரே ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு, அதுக்கு பின்னாடி என்னுடைய செய்திக்கு நேரம் கடன் சொல்றேன். நம்ம இந்த ஏரியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எத்தனை பேர் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்துருக்கீங்க? கேள்வி புரியலையோ? இதே ஊர்ல தான் பிறந்தேன், இதே ஊர்ல தான் இதுவரை இருக்கிறேன் அப்படின்றவங்க 4 பேர். மற்றவங்க எல்லாம் கல்யாணம் கட்டி வந்தேன், எல்லாம் பொழைக்க வந்தேன், சங்கரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனா உங்களை எங்கேயோ பிறந்த உங்களை எதுக்கு இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறதுனா, இந்த ஊரினுடைய ஆசீர்வாதத்தை உங்க கையில தான் கட்டது. அல்லேலூயா. என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. ஸ்லாங்ல நீங்க புரிஞ்சுருக்கீங்க. ஆனா எங்கேயோ சுத்திட்டு கடைசியா இந்த வடலூர்ல கொண்டு வந்து கட்டணம் வச்சு, எதுக்காக அப்படின்னா, அந்த வடலூர்ல ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன கொண்டு கர்த்தர் செய்ய வைத்து, அதே போல உங்களை கொண்டு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசீர்வாதம், உங்க தெருவுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம், உங்க கிராமத்துக்கு நீங்க தான் ஆசீர்வாதம், உங்க சபைக்கு நீங்க தான் ஆசீர்வாதம், உங்க ஊழியக்காரங்க உங்களை கொண்டு தான் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. ஒரு நாளும் மறந்துடாதீங்க, ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நான் சொல்லுவேன், நீங்க சாப்பிட மறந்தாலும் மறங்க, உங்க ஊருக்காக, உங்க சபைக்காக, உங்க ஊழியக்காரனுக்காக ஜெபிக்க ஒரு நாள் மறக்கணும். அல்லேலூயா. சொல்ற 3 வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. ஊருக்காக, அடுத்தது சபைக்காக, ஊழியக்காக. 3 பேருக்காக. ஏன் இந்த 3 சொன்ன அப்படின்னா, எத்தனை நேரம் சாப்பிடுறோம்? அதனாலதான் அந்த 3 கோட்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற ஆட்கள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க ஜெபிங்க. இப்ப நம்ம எல்லாரும் கை உயர்த்தி நம்ம இந்த ஏரியாவுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற கிராமம் எனக்கு உண்மையாவே தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இந்த ஊரை முதல்ல சொல்லுங்க, நீங்க இருக்கிற ஏரியாவை சொல்லுங்க. தேவ மகிமை இடத்தை மூடட்டும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க இந்த ஏரியாவை அதோட ஆசீர்வதிக்கிறோம். சென்னி நத்தத்தை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, சென்னி நத்தத்தை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். சொல்லலாம், சத்தமா சொல்லலாம். சென்னி நத்தத்தை நாங்க ஆசீர்வதிக்கிறோம்.
செல்லினத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் எதற்காக இந்த தேசத்துல, இந்த கிராமத்துல, ஆண்டவரே, இந்த சபையில, இந்த ஊழியக்காரனுக்கு கீழே எங்களை வைத்திருக்கிறீரோ, நாங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. தேவ கிருபை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இந்த சனி நட்சத்திர விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பங்களை ஆண்டவரே, இந்த சபையில் உள்ள விசுவாசிகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரியேக நாமத்திலே வாழ்த்துகிறேன். கிருபை என்றென்றும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்லவர் ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. எனக்கு குறிக்கப்பட்ட நேரத்துல நான் முடிச்சிருவேன். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. சரியா? நானும் கொஞ்சம் தூரமா போகணும். ஆகவே உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடன் சொல்றேன். கடந்த நாட்கள்ல பாஸ்டர் எனக்கு சொன்ன பின்னாடி சில வார்த்தைகளை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் என்று கொடுத்தார். என்ன அப்படின்னா, குறைகளை நிறைவாக்குகிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களை பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, குறைவுகளை. கையை தான் முடிக்கிறீங்க, மூஞ்செல்லாம் என்ன பார்த்துதான் உங்க பக்கத்துல இருக்கிற மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, குறைவுகளை அல்லேலூயா. நிறைவாக்குவாரா? நிறைவாக்குவாரா? நீங்க ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு போற ஆசீர்வாதம் அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அது உங்களுக்கு முடியும். ஆனா நீங்க சபிக்கிற சாபம் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களுக்கு போகாது, உங்ககிட்டே நின்று. இது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால தயவு செய்து யாரையும் ஆசீர்வதிக்கும் போது மனசார நம்ம ஆசீர்வதிக்கும். மறுபடியும் சொல்லுங்க, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. 3 காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட ரத்தின சுருக்கமாய் சொல்லி தொடர்ந்து நான் உங்களை ஜெபத்துக்குள்ள உங்களுடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி இல்லை என்றார். இந்த பைபிள்ல இந்த வசனத்தை வாசிக்கும் போது இயேசு செய்த முதலாவது அற்புதம். அங்க பைபிள் அப்படிதான் அந்த சம்பவம் முடியும். கொஞ்சம் எல்லாரும் என்ன கவனிங்க, நீங்க எழுதுற நேரம் எழுதிட்டு என்ன கொஞ்சம் கவனிங்க. அங்க முதல் காரியம் குறைவுபடுகிறது. இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது. 3வது வசனத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இந்த சம்பவத்தை நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இத நான் எப்படி உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல வந்த குறைவு, ஒரு குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு அப்நார்மலான ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம பெரிய ப்ராப்ளமே என்னன்னா ஒரு 10 பேர் 20 பேரை சமாளிச்சு அனுப்புவதுதான் பெரிய கஷ்டம். நம்ம வீட்டுல உள்ள ஆட்கள்னா என்ன சொல்லிடுறோம், இருக்கதை சாப்பிட்டுட்டு பேசாம படுன்னு சொல்லிடுவோம். ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது. எல்லாரையும் வரவேற்றிருக்கிறாங்க, எல்லாரையும் அழைத்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்டா அங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனம், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில அங்க ஒரு பெரிய இல்லை அப்படிங்கிற ஒரு குறைவு வருகிறது. நம்முடைய குடும்பங்கள்ல சில நேரங்கள்ல எல்லாமே இருப்பதை போல இருக்கும். நம்மை சுற்றி நம்முடைய உறவுகள் இருக்கலாம். நிறைய நேரத்துல நம்ம சொல்றோம்ல, எனக்கு அவங்க எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இவங்க எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நான் வளர்ந்திருப்பேன், இன்னும் கொஞ்சம் படிச்சிருப்பேன், இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருப்பேன் அப்படின்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம்.
ஆனா பைபிள் வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, யாராலையும் செய்துவிட முடியாத ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை ஆண்டவராக இயேசு இந்த இடத்துல செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அற்புதத்துக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அதிசயமான காரியத்துக்கும் பின்புலத்துல யாருதான் இருக்க முடியும்னா ஏசப்பா மாத்திரம் தான். குறைவுபடுகிற நேரத்துல இல்லை என்கிற வார்த்தை வந்த உடனே பிரைஸ் காட் 5வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்ப நம்ம இந்த பைபிள் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்ப உங்க வீட்டுல இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது. இப்ப பாஸ்டர் கூப்பிட்டு இருக்கீங்க, இயேசு இடத்துல பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி இருக்குது, விசுவாசிகள் சில மூப்பர்லாம் இருக்கிறீங்க. நீங்க போய் அந்த கல்யாணம் நடத்துற வீட்டுக்காரர் போய் பாஸ்டர் இப்படி திராட்சரசம் என்ன பண்ணுது, குறைவா இருக்கு. திராட்சரசம்னா அங்க கலிலேயா நாட்டுல யூதருடைய முறைமையில என்னன்னா ரொம்ப வசதியான ஒரு காரியம், விலை மதிப்பற்ற ஒரு காரியம். எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் அந்த திராட்சை ரசத்தினுடைய அந்த ஃபைனல் தான் அவங்களுக்கு பெரிய பிளெஸிங். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போய் பாஸ்டர்ட்ட போய் நீங்க நிக்கிறீங்க, திராட்சை ரசம் எல்லாம் குறைவாயிடுச்சு, இன்னும் ஒரு பந்திக்கு வருமா 2 பந்திக்கு வருமான்னு தெரியாத நேரத்துல பாஸ்டர் போய் நீங்க கேட்ட உடனே அவர் ஒரு காரியம் சொல்றாரு. அது உங்க பிரச்சனைக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட என்ன இல்ல, சம்பந்தமே இல்லை. அம்மா சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்னம்மா, அதான் எந்த தாய், நிறைய பேருக்கு புரியல. சரி, நான் அதுக்குள்ள போகல. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. என்னங்க இல்ல அப்படிங்கிற ஒரு காரியம் வந்துச்சு. இப்ப இல்லன்றத எப்படி மாத்தணும்னா இருக்குது அப்படின்னு மாத்தணும். குறைபட்டது அப்படிங்கிற வார்த்தைய நிறைவுள்ளதுன்னு மாத்தணும். இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல நடக்கிற சில சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். 6வது வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது உண்டு பந்து விசாரணைக்கான கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். நீங்களே சொல்லுங்க, பிரச்சனைக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? பைபிள்ல வராதுங்க, பிராக்டிகலா தீர்வு இருக்கா? இருக்காங்க, அது இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கா? இருக்கு இல்ல? இன்னும் ஆவிக்குரிய வட்டத்தை விட்டு வெளியே வரல. சோத்திரம் அப்படியே இருங்க. ஆனா இங்க உள்ள சூழ்நிலை அவங்களுக்கு அப்படி டோட்டல் அகைன்ஸ்டா இருக்கு. தண்ணிய திராட்சரசம் குறைஞ்சிட்டுன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்துல போய் கை வச்சு அந்த இதை அற்புதமாய் மாற்றும். ஏன்னா அவர் ஏற்கனவே 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சு தந்தார்ல இல்ல? அப்படித்தானே அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் அவங்களுக்கு கொடுத்த காரியம் என்னன்னா, அங்க இருக்கிற தண்ணீரை எடுத்துட்டு போய் நீங்களே உங்க கையால என்ன பண்ணுங்க சொல்லுங்க, ஊற்றுங்க. எதுல ஊற்றுங்க? ஏற்கனவே எங்க திராட்சை ரசத்தை எடுத்தீங்களோ, பரிமாறுறதுக்கு எங்க திராட்சை ரசத்தை எடுத்தீங்களோ அங்கேயே போய் இந்த தண்ணியை ஊத்துங்க. திரும்ப இந்த தண்ணீரை குறிச்சு நான் ரொம்ப விலாவரியா பேச விரும்பல. அது பைபிளை சுத்திகரிக்கிற முறைமையின்படி. அப்படின்னா யூதர்கள் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள வருவாங்க. எப்படிப்பட்ட தனியா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2-3 குடம் பிடிக்கத்தக்கது 6 கச்சாடி. நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலே ஒரு 18 குடம் 16 குடம் அவ்வளவுதான். எவ்வளவு கூட்டம் வந்துச்சு தெரியாது, எவ்வளவு தேவை இருந்துச்சு தெரியாது. ஆனா அற்புதம் அங்க யாரு செய்யல? அற்புதம் யாரு செய்யல? ஏசப்பா செய்யல.
யாரை செய்ய வச்சார்? அங்க இருக்கிற வேலைக்காரர். அந்த வேலைக்காரர் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும். அவர் நிறைய சொல்லி கொடுத்துட்டாருங்க, நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்திருக்கிறாரா? சொல்லி கொடுத்திருக்கிறாரா? அதை சொல்லி கொடுத்துட்டாரு. என்னென்ன ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. குறைவுகளை நிறைவாக்குகிறவங்க அவர் நமக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப குறைவு வந்துச்சுன்னா யார்கிட்ட தான் போய் நிக்கணும்? வேற யார்ட்டையும் போய் நிக்க கூடாது. இங்க கிராமமா இருக்கிறதுனால தவறுதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், என் கையில பார்த்து ஏதாவது ரேகையில ஏதாவது தெரியுதான்னு பாத்தீங்கன்னா நல்லா உழைக்கிறவங்க கையில என்ன இருக்காது? இருக்குமா? அப்ப அவங்களுக்குலாம் வாழ்க்கை இல்லையா? உங்க வாழ்க்கை யார்கிட்ட இருக்குங்க? அப்படியே அறிக்கை பண்ணுங்க, உங்க வாழ்க்கை யார்கிட்ட இருக்குது? அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே உங்க கால்குலேஷன்ல வேணா அது தண்ணியா இருக்கலாம், உங்களுடைய கணக்குல வேணா அது குறைவுபட்டதா இருக்கலாம், திராட்சரசம் இல்லாத காரியமா இருக்கலாம். ஆனா என் ஆண்டவருடைய பார்வையில நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு நம்புற தேவ பிள்ளைங்க தலைக்கு மேல கை தட்டி என் இயேசு பெரியவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேரத்தின் அடிப்படையில் 9வது வசனத்துக்கு நேரா பார்க்கிறேன். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரணைக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது போதுமான 2:3 இல்ல குறைபட்டது அப்படின்னு வார்த்தை. 2:9 எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா திராட்சரசமாய் மாறின. இந்த வார்த்தையை வாசிங்க. திராட்சரசமாய் மாறின தண்ணீரை. அந்த தண்ணி வேற எங்க இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்குள்ளதான் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. எங்கேயாவது இருந்து பிச்சுட்டு கொடுப்பாரு, யாரையாவது அடிச்சு கொண்டு வந்து தருவாரு, எங்கேயாவது இருந்து நமக்கு வரும்னா நினைக்காதீங்க. உங்க ஆசீர்வாதத்தை உங்க நன்மையையும் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பே முன்குறித்து அழைத்த ஆண்டவர் உங்களிடத்துல அந்த முழு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். முழு நன்மையை அதுதான் வச்சிருக்கிறார். நீங்க போய் அவர்கிட்ட கேட்கணும், இந்த பிரச்சனையில இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்? கேட்பீங்களா? கேட்பீங்களா? எப்படி மாறிடும்? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி மாறிடும்? தண்ணீர் ருசியுள்ள. இந்த வசனத்தை மாத்திட்டீங்களா? எப்படி அவன் ரசமா திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை நோக்கி அழைத்து, எந்த மனுஷன் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த ருசியுள்ள ரசத்தை, ருசி குறைந்த ரசத்தை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே. குடும்பத்துல நடக்குமா? 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 யாரை கொண்டு நடக்கும்? யாரை கொண்டு நடக்கும்? அவங்க இருந்திருந்தாங்கன்னா, இவங்க எல்லாம் இன்னைக்கு வர உயிரோடு இருந்தாங்கன்னா ஒண்ணுமே நடந்துருக்காருங்க. யாரையும் நான் தப்பா சொல்லல, யாரையும் குறைச்சு சொல்லல. உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல உறவுகளுக்காய், சொந்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில அற்புதத்தை யாரால மாத்திரம் செய்ய முடியும்னா நீங்களும் நானும் வணங்குகிற இயேசுவால மாத்திரம்தான் ஆகும்னு நம்புற தேவ பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மால எல்லாம் ஆகும்னு சொல்லுங்க பாக்கலாம். உம்மால எல்லாம் ஆகும், உம்மால எல்லாம் ஆகும், உம்மால எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவு வரும்போதும் இல்ல அப்படின்னு வரும்போதும் நீங்க யார்கிட்ட தான் போய் நிக்கணும்? பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, யார்கிட்ட தான் போய் நிக்கணும்? அப்படிதான் நின்னுட்டு இருக்கீங்களா? யாரு நீங்க யார பார்த்தா? உண்மையாவா? அதெல்லாம் பார்த்தா எல்லாம் போய் சொல்ற ஆட்கள் மாதிரி
இவ்வளவு நாள் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இந்த நாளுக்கு பின்னாடி, இந்த 28ஆம் தேதி 3வது மாசத்துக்கு பின்னாடி, அது உங்க பாஸ்டரையா சுகமளிக்கிற ஆராதனை என்ற முதல் சுகம் நமக்குள்ளதான் வரட்டும். என்ன சுகம்னா, என் குறைவுகள்ல, என் தேவைகள்ல இல்லைன்னு வரும்போது நான் வேற யாரையும் நம்பி போக மாட்டேன். என் முதல் முழங்கால், என் முதல் ஜெபம், என் முதல் கண்ணீர் இயேசுவுக்கு முன்னாடி போயிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு வாலிப பையன் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயது இருக்கும்போது அவனுக்கு பயங்கரமான வீசிங் ப்ராப்ளம். வீசிங்னா ஒரு நிமிஷம் கூட அவனால கண்டினியூவா பேச முடியாது. ஒரு 10 அடி நடக்க முடியாது. நான் பேசுறது உங்க எல்லாத்துக்கும் கேக்குதா? 10 அடி கூட நடக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் அவனால பேச முடியாது. ஸ்கூல்ஸ் போக முடியாது. வாரத்துல 2 நாள் 3 நாள் ஸ்கூல் போறது பெரிய காரியம். அந்த பையனை கூட்டிட்டு போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. அந்த ஏரியாவில் இருக்கிற யாரெல்லாம் இந்த இதயத்துக்கு ஸ்பெஷலிஸ்டோ எல்லாத்தையும் கூட்டு போய் காமிச்சு, அவன் பயங்கரமா வீசிங் இருக்கும். அந்த டாக்டருடைய கிளினிக்ல போய் கால் வச்ச உடனே அந்த வீசிங் இருக்கக்கூடியதான எந்த சிம்டம்ஸும், அந்த காரியங்களும் அந்த பையன் இருக்காரு. டாக்டர் கையை பிடிச்சு பார்ப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. கடைசியா அவங்க வீட்டுல உள்ள ஆட்களை பார்த்து சொல்லிட்டாரு அந்த குறிப்பிட்ட டாக்டர், இனிமே இந்த பையனை இங்க கூட்டு வந்தனா அவனை வெளியே போடா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால நீ இனிமே என்ன பண்ணக்கூடாது, கூட்டிட்டு வரக்கூடாது. இவன் நம்ம கூட்டிட்டு வந்தனா நானே உனக்கு கெட் அவுட் சொல்லிடுவேன். அதனால நீ பழகின தோஷத்துக்காக உனக்கு நான் உள்ள வான்னு உன்னை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஒண்ணு இல்லாத பிள்ளை எதுக்கடா என்கிட்ட கூட்டு வர அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி அனுப்பிட்டாரு. மொத்த குடும்பமும் என்ன சொல்லிச்சுன்னா, இனிமே இந்த பையனை எங்கேயுமே கூட்டு போக மாட்டேன், இவன் இருந்தா இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, சொந்த பந்தங்கள் கைவிட்டுச்சு, பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லாம பல முறை அந்த சின்ன வயசுல ஒரு 7-8 வயதுல அந்த பையனுக்கு வரக்கூடியாத ஒரு சிந்தனை, பேசாம இருக்கிறத விட செத்து போயிடலாம். எத்தனையோ முறை இரவு நேரம் எல்லாம் ஹோல் நைட் அவன் கேட்டதெல்லாம் என்னன்னா, எனக்கு சுகம் வேண்டாம் என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு சுகம் வேண்டாம் என்ன எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு மாலை நேரத்துல அவங்க போய்கொண்டு இருக்கிற ஒரு சபையில போய் அவன் உட்கார்ந்து இப்படியா ஜெபம் பண்ணான், ஆண்டவரே எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, என் சொந்த பந்தம் கூட என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் என் பிரச்சனை என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த பையனால ஃபேன் இல்லாம இருக்க முடியாது. ஆனா ஃபேன் போட்டா மூச்சு திணறல் வரும். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, சாப்பிட முடியாது, ஸ்கூல்ஸ் போக முடியாது. அப்படி தனிமையா வீட்டுல படுத்து யார்த்தையும் பேச பிடிக்காம வாழ விரும்பாம இருந்த அந்த பையன் சர்ச்சில் போயிருக்கும் போது அந்த சர்ச்சில் ஒரு வசனம் இப்படியா பிரசங்கிக்கப்பட்டதான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்று, தேவனாலே ஆகாதது ஒன்று. அன்னைக்கு நைட்டு போய் அந்த பையன் போய் அவனுடைய படுக்கையில முழங்கால் போட்டு எல்லாரும் தூங்கின பின்னாடி, அப்பா அம்மா தூங்கின பின்னாடி இவன் போய் முழங்கால் நின்று சொன்னான், ஆண்டவரே இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம் என்னை விட்டு மாறிச்சுன்னா கடைசி வரை உங்களுக்காக ஒரு பெரிய ஊழியக்காரனா நான் நிற்பேன், எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு தெய்வீக சுகத்தை தாங்கன்னு சொல்லி அந்த பையனை ஜெபம் பண்ணிட்டு டயர்ட்ல அவ்வளவு நாள் தூங்காத அந்த பையன் முறையா முழு நைட்டு அவன் தூங்கி இருக்கான். காலையில் எழுந்து பார்த்தா அவன் நார்மலா கத்தரவன் மாற்றிச்சு. பிறகு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கண்டினியூவா பாடல் ஆராதனை நடத்தவும் பிரசங்கிக்கவும் டிராவல் பண்ண முடியாத அந்த பையன் மணிக்கணக்கா டிராவல் பண்ணவும் கர்த்தர் கிருபை தந்தார். வேற யாரும் இல்ல, நான் தான் மணிக்கணக்கா பிரசங்கம் பண்றேன். பெருமைக்கா சொல்றேன், தாழ்மையோடு சொல்றேன். ஏசப்பா தந்த ஜீவன் மாத்திரம், ஏசப்பா தந்த ஜீவன் மாத்திரம். எந்தெந்த குடும்பம் அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்களோ, இப்ப அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா முதல் போன் யாருக்கு தான் வருது அப்படின்னா எனக்கு தான் வருது. எனக்கு எப்படியாவது எனக்கா ஜெபம் பண்ணு, எனக்கு சுகம் வரட்டும், உன்னை காப்பாத்தின ஆண்டவர் என்னையும் காப்பாத்து.
என்ன காப்பாத்தினவர் உங்களையும் காப்பாற்றுவார், உங்க குடும்பங்களையும் காப்பாற்றுவார், உங்க பிள்ளைகளையும் காப்பாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்களோ உங்க வலது கரத்தை உயர்த்தி எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற எங்கள் ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற எங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். சத்தமா. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். என்ன சொன்னாங்களா? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. முதல்ல என்ன வாசிச்சோம்? யோவான் 2:5 என்ன வாசிச்சோம்? என்ன சொல்றாரு? இங்கேயும் அதே தான் சொல்றாரு. ஆழத்துல கொண்டு போய் வலைய. முதல்ல உங்க குடும்பத்துல ஆண்டவர் நன்மை செய்வாரு. இரண்டாவது உங்க தொழிலில், உங்க பொருளாதாரத்துல, உங்க உடல் சுகத்துல ஆண்டவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 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 என்ன நடந்துச்சுன்னா, இந்த மீனவர்கள், இந்த பேதுருவும் அவங்க கூட இருந்த ஆட்களும் அவங்க நைட்டு ஃபுல்லா போயிட்டு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லி காலையில பைபிள் சொல்லியிருக்குது 3வது வசனத்துல. அப்பொழுது 2வது வசனத்துடைய கடைசி வசனம், மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா அடுத்த நாள் அவங்க தொழிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். ஏசப்பாவுக்கு மீன் பிடிக்க பக்குவம் தெரியுமா? மீனவர்களுக்கு மீன் பிடிக்க பக்குவம் தெரியுமா? எல்லாருக்கும் அந்த அதே ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இருக்கிற பாஸ்டர் நல்லா வளர்த்திருக்காரு, தோற்றணும். ஏன்னா இவரை குறிச்சு சொல்லும்போது இவன் தச்சனுடைய குமார் அப்படின்னு. தச்சன் யாரு? கார்பெண்டர், ஆசாரி. இவங்களுக்கும் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. நீங்க மீனவர்கள் போய் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய தம்பிமார் எனக்கு தெரியும், ரொம்ப ரகடா இருப்பாங்க, மொரடா இருப்பாங்க. நம்ம 10 வார்த்தை சொன்னாதான் ஒரு வார்த்தைக்கு சரி பார்க்கலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. வாங்க பாஸ்டர் பண்ணிடலாமா, போனா என்ன பண்ண மாட்டாங்க, அவனை பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களே அப்படிதான். ஏன்னா அவங்க பாக்குறது எல்லாமே கடல்ல நடக்கிற அசாதாரணமான காரியங்களை தான் பார்த்துருக்கு. அவன்கிட்ட போய் இதை பண்ணு அதை பண்ணுன்னா அவனுக்கு ஒண்ணுமே விளங்காது. ஆனா இவங்க அடுத்த நாளுக்கான வேலைகளுக்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல 5வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து மறுபடியும் நீங்க வாசிச்சு பாருங்க, பார்க்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, நாமுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையினுடைய வலையை போடுகிறேன் என்றான். 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான, நல்ல கை தட்டி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிங்க நன்மை வந்துச்சா? எப்படி நன்மை வந்துச்சா? 6வது வசனத்துல சொல்லக்கூடிய வலை கிழிந்து போகிறது. வலையை அலசிட்டு இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இல்ல. உங்க குடும்ப தேவைகள் வரும்போது, இல்லைன்னு வரும்போது அவரை நோக்கி பாருங்க, அவர்கிட்ட போய் கெஞ்சுங்க, அவர்கிட்ட மன்றாடுங்க. உங்க தேவைகள் வரும்போது அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே, என் பிரச்சனை தான், இவ்வளவு போராடிட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், இவ்வளவு பாடுபட்டுட்டேன், ஒரு முயற்சி கூட இல்ல, ஒரு நன்மை கூட இல்ல, எவ்வளவோ அவுட்ஃபிட் கொடுக்கிறோம், எதுவுமே நடக்கல. வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, வலையை மறுபடியும் ஆழத்தை கொண்டு போய். எத்தனை பேர் நம்புறீங்களோ உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
ஹalleluya. எப்படி செய்யறாரா அற்புதம்? எப்படி செய்யறாரா? வலைக்கு இன்னொரு இடத்துல சொல்றது 2 படகுகள் அமிழத்தக்க. இன்னொரு இடத்துல 52 பெரிய மீன்கள். என் ஆண்டவரால ஆகாதது ஒண்ணுமே இல்லைங்க. உங்க காரியம்லாம் நான் எப்படி சொல்றேன், தவறுதலா இருந்தா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தான் அது பெரிய பெரிய காரியம். ஆண்டவருக்கு அது சாதாரண, ரொம்ப லோக்கல் ஸ்லாங், சப்ப மேட்டர். நம்ம தான் அதை பெருசா கேட்டுக்கிறோம். நம்ம தான் அதை பெருசா ஊதி ஊதி பெரிய காரியமா மாத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவரால் ஆகாதது ஒண்ணுமே. எத்தனை பேர் நம்புறீங்களோ? அந்த 6வது வசனத்தின் முதல் பகுதியை மாத்திர வாசிங்க. அப்படியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை. 2வது சொல்றேன், அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அப்படியே செய்யுங்க. கேள்விலாம் கேட்காதீங்க. கேள்விலாம் கேட்காதீங்க. என்ன ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. எப்படி ஆகும் ஆண்டவரே அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லை. 3வது ஒரு காரியத்தை நேரத்தின் அடிப்படையில சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய பைபிளை திருப்பிக்கோங்க. 5வது வருஷம் 5:5 வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அடுத்து வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவர் இல்லை. நான் போகிறதுக்குள்ள வேறு ஒருவன் முந்தி இறங்குகிறான். 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லை. அப்படி எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சுஸ்தமாக விரும்புகிறாயா? ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நான் 3 காரியத்தை சொன்னேன். 3மே அவர் என்ன சொன்னாரோ அதுதான் செஞ்சாங்க. உங்களுக்கு அற்புதம் வேணுமா? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? எல்லா வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, அவர் 3 பேரும் ஆண்டவரே இயேசு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் அவர் கீழ்ப்படிந்து அதற்கு அவர் செவியை சாய்த்தார்கள். அப்பொழுது அந்த அற்புதம் நடக்கிறது காண முடிகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்க கீழ்ப்படியுங்க. உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புவோம். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புவோம். ஆவியானவர் உங்களை உங்களை அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்தி செல்வார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இந்த நேரத்தில் உங்க நடுவிலே வருகிறார். அவருடைய வார்த்தை 3 வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்படுகிறாங்க. அங்க தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாங்க, அப்படியே அவங்க கீழ்படுகிறாங்க. 2வது ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுங்கிறாங்க. அங்க வலைய போடுறாங்க. கர்த்தர் படகு 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்கள் பிடிக்கிறாங்க. 3வது பார்க்கிறோம் தேவன் அங்க அற்புதங்கள் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே கர்த்தர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு அவர் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். அவர் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். எழுந்து நட என்று சொல்லுகிறார். 38 வருஷமா இங்க குளத்தருகிலே படுத்திருக்கிற அந்த உணவனை கத்த
சொன்னான், என்னை தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை. அதுக்குள்ளே என்ன ஆகுது, வேற யாராவது அந்த குளத்துல விழுந்துறாங்க சொன்னாங்க. நீ எழுந்து நட என்று சொல்றான் ஆண்டவர். அவன் சந்தேகமே படல, சந்தேகப்படாம எழுந்து நடக்கிறான். அப்போது அவன் சொப்பமாக்குறான். ஆகவே ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. 3 வார்த்தையின்படி நீங்க கீழ்படிங்க. ஆண்டவரை நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் ஆண்டவரை கீழ்படுகிறேன். நான் கீழ்படி ஆண்டவரை என் குறைவுகளை நிறைவாக்குங்க, என் சரீரத்தில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குங்க, என் பிள்ளைகளில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே, என் தொழில இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே, என் பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவெல்லாம் கட்ட நிறைவாக்குங்க ஆண்டவரே. நீர் என்ன சொல்லுகிறவர்களோ அதை என் வாழ்க்கையில நான் செய்யறப்பா, நீ என்ன சொல்றீங்களோ அதை என் வாழ்க்கையில செய்யறப்பா என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்க ஒவ்வொருவரும் கேளுங்க, கதருங்க, மன்றாடுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா, எங்கள் குறைவுகளை நிறைவாக்க உம்மால கூட ஆண்டவரே, என் தேவனால கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை. அப்பா, இயேசுவால எல்லாம் கூடும், அப்பா இயேசுவால எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்துல நீங்க உங்களை அர்ப்பணித்தவர்களாக தேவ சமூகத்துல நீங்க அர்ப்பணித்து ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு நான் கீழ்ப்படிவான் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு நான் கீழ்ப்படிவான் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்க அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்க குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். எல்லாரும் வாய் திறந்து உங்க தேவைகள் குறைகள் எதுவாயிருந்தாலும் என் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை, என் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். இன்னைக்கு அற்புதம் செய்வாருங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வான், இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வான், இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வான். உங்க பிரயாசம் வீணா போகாது, உங்க பிரயாசம் வீணா போகாது, உங்களுடைய கண்ணீர் வீணா போகாது, உங்களுடைய உபத்திரங்கள் வீணா போகாது. எல்லாரும் நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே. உங்க வீடுகள் இருக்கிற குறைகள், உங்க தொழில் காரியத்தில் இருக்கிற குறைவுகள், உடல் சுகத்தில் இருக்கிற குறைவுகள், ஒருவேளை டாக்டர்ஸ் வேணா உங்களுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள் சொல்லலாம். என் ஆண்டவர் சொல்றாரு, அது அவருக்கு ரொம்ப பாசிபிள், ரொம்ப பாசிபிள். உங்க சரீரத்தை கர்த்தர் தொடட்டும். உங்கள் சரீரங்களை கர்த்தர் தொடுவாராக, உங்கள் சரீரங்களை கர்த்தர் தொடுவாராக, உங்களுடைய சரீரங்களை கர்த்தர் தொடுவாராக, உங்கள் சரீரங்களை கர்த்தர் தொடுவாராக. Right now, right now, right now, right now, right now, right now. Rabakata Rashagala Mahadura Handa Raba Rima Handa Raba Shagalaga Dara Rime Handa Rashagalo Mihalada Rashagala Bagadara Rime Hadara Shagara Bagadara. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இந்த 38 வருஷம் பிரச்சனையை போல நிறைய பிரச்சனைகள் ஒருவேளை இருக்கா? இதெல்லாம் வெளியே சொன்னா ரொம்ப அசிங்கங்க. இதெல்லாம் வெளியெல்லாம் சொல்ல முடியாது. நான் படுற பாடு ஆண்டவருக்கு தான் தெரியும்னு நிறைய நேரத்துல கண்களாச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆண்டவர் உன்னையும் தான் சொல்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு வல்லமை உள்ளது. பைபிள் உங்க கையில் எடுத்து இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்கள் கிருபை தாங்க.
சொல்லுங்க 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 இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் வாயை திறந்து வார்த்தைகளை சுகப்படுத்தட்டும் வார்த்தைகளை சுகப்படுத்தட்டும் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கட்டும் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கட்டும் உங்க வார்த்தை வல்லமை உள்ளது உங்க வார்த்தை வல்லமை உள்ளது உங்க வார்த்தை வல்லமை உள்ளது உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது உங்க வார்த்தை வல்லமை உள்ளது ரட்சிக்கிற கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கும் ரட்சிக்கிற கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கும் ரட்சிக்கிற கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கும் விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாவதாக ஜெயம் உண்டாவதாக ஜெயம் உண்டாவதாக யாருன்னு தெரியல குறிப்பிட்ட நபர் வாழவே பிடிக்கல வாழவே பிடிக்கலன்னு போராடிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டுன்னா நீங்க இங்க இடத்த உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்க படகுகள் அமிழத்தக்கதான திரளான மீன்கள் நீங்க சம்பாதிப்பீங்க நெடுநாளா இருக்கிற அந்த குறிப்பிட்ட பிரச்சனைய கர்த்தர் உங்க கையில இருந்து அப்புறப்படுத்தி போடுகிறார் சம்பாதிக்கிறது ஒண்ணு கூட மீதமாகலன்னு சொல்லி அங்கலாய்க்கிற உங்க கைகளை கர்த்தர் இனி வருகிற நாட்கள்ல பலம் உள்ளதாய் மாற்றப் போகிறார். யாரோ ஒருத்தருக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த வேத வசனத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? உங்க கண்களை மூடி கை உயர்த்தி எங்களையும் ஆண்டவரே உங்களுடைய அற்புத கிரியினால எங்களையும் உங்களுடைய அற்புத வல்லமையினால எங்களையும் உங்களுடைய அற்புத பலத்தால என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க நிரப்புங்கன்னு சொல்லுங்க உங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. உங்க விசுவாசம் வளரட்டும் தம்பி, உங்க விசுவாசம் வளரட்டும் சகோதரா, உங்க விசுவாசம் வளரட்டும் ஐயா, உங்க விசுவாசம் வளரட்டும் அம்மா, சகோதரி, உங்க விசுவாசம் வளரட்டும். உங்களில் இருக்கிறவரை ஆண்டவரே இந்த உலகம் காணட்டும். உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறவரை இந்த உலகம் காணட்டும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். புதிய உறுப்புகள் உண்டாவதாக, புதிய உறுப்புகள் உண்டாவதாக, புதிய அவயங்கள் உண்டாவதாக, புதிய ஆண்டவரே நரம்புகள் உண்டாவதாக, புதிய நரம்புகள் உண்டாவதாக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கிறோம் இயேசுவா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கிறோம் இயேசுவா. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி உம்மை தான் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இன்னொரு முறை உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. முடியுமான ரெண்டு மலங்காலையும் நல்ல மடங்கி ரெண்டு கையை கும்பிட்டு ஒரு கண்கள் மூடி இருக்கட்டும். நீங்க எப்படிலாம் ஜோமன்னு எனக்கு தெரியாது, எப்படிதான் ஆண்டவரை நோக்கி கேட்கணும்னு எனக்கு தெரியாது. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நான் சொல்றது மட்டும் கவனிங்க. உங்க மலங்கால மடக்கி அந்த ரெண்டு கைகளை கும்பிட்டு
ஆண்டவருக்கு சொல்லுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் தோவேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் இது ஒரு முறை அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அற்புதம் வேற எங்கேயும் இல்லை. உங்க வீட்டுல இருக்கிற அந்த கச்சாடிகள் இருக்கிற தண்ணீர். அற்புதம் வேற எங்கேயும் இல்லை. உங்க வலைகளிலே கட்ட வைத்திருக்கிறார். அற்புதம் வேற எங்கேயும் இல்லை. படுத்திருக்கிற உன் படுக்கையை மாற்றுகிறவர்களுடைய கையில தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அளவுதான், என்ன தெரியுமா? அவர் சொன்னதை செஞ்சா போதும். அவர் சொன்னதை செஞ்சா போதும். எத்தனை பேர் அவர் சொல்றதை நான் செய்ய ஆயத்தம்னு சொல்றீங்களோ, அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தையும் மாத்திரம் சொல்லுங்க. நீங்க சொல்றதை நாங்க செய்ய ஆயத்தம். ஆண்டவர் சத்தமா 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 உங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. உங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. உங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. அற்புதம் நடப்பதாக. 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 இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. அற்புதம் நடப்பதாக. குடும்பங்களுக்குள்ளே, வியாபாரத்திற்குள்ளே, உடல் சுகத்துக்குள்ளே அற்புதம் நடப்பதாக. பெற்றுக்கோங்க 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 பெற்றுக்கோங்க. விடாதீங்க விடாதீங்க. உங்க ஜெபத்தை விடாதீங்க. உங்க மன்றாட்டை விடாதீங்க. ஏசையா 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 என் மீது நீதானையா. ஏசையா சொல்லுங்க. ஏசையா ஒரு நாமத்தை. ஏசையா என் மீது நீதானையா. ஏதோ வாசிப்பேயோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா மறுபடியும் சொல்லுங்க. ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. உங்கள் தலைமையில கை வச்சு சொல்லுங்க. உங்க
உங்க தலைமையில கை நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம், நீர்தானையா. அப்படி உங்க தலைமையில கை வச்சு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படி அறிக்கை பண்ண பார்க்கலாம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் ஆண்டவர் குறைகளை நிறைவாக்குகிறவர். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் ஆண்டவரின் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். என் குறைகளை நிறைவாக்குகிறவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை மகிமைப்படுத்து. பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, அற்புதத்தை நீங்க ஆண்டவரே இப்பொழுதே நீங்க ஆண்டவரே செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். தேசப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆகவே கர்த்தர் உங்களோடு இருப்பார். என்ற வார்த்தையை நீங்க ஆசை போடுங்க. கர்த்தர் அந்த வார்த்தை பிரகாரம் உங்க வாழ்க்கையில எப்படி அந்த 3 பேர் வாழ்க்கையில அற்புதம் செய்தாரோ அதுபோல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்கி, எந்த குறைவா இருந்தாலும் கர்த்தர் செய்ய போகிறார், அதை நிறைவாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே நாம் கர்த்தரை மட்டும் கேட்ட வார்த்தையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை ஆசீர்வதித்து அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நின்றவன் அப்படியே எல்லாம் எழுதின்று கர்த்தருக்காய் காணிக்க படைத்து நாம் முடிப்போம் ஆராதனைய. காணிக்க பாடலாக தேவக்கிருபை அவர்கள் பாடும்போது நாம் கர்த்தருக்காக காணிக்க படைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.